வேற உனக்கு ஆக்களும் தெரியல இருந்து ஒரு அப்ப ஹைவேக்கு வந்துட்டு ஜெர்மன் தான் பெஸ்ட் கண்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னா இங்க உள்ள கார்களை வந்து மேக்சிமம் நாங்க யூட்டிலைஸ் பண்ணி ஓடக்கூடிய மாதிரி இருக்கும் வந்துட்டு ஹைவே. ஒரு அக்கா ஒருத்தவங்க வந்து அதுவும் அவங்களோட மகனுக்கு வந்துட்டு இதுனா பர்த்டே ரைட். அப்போ வந்துட்டு பர்த்டேக்கும் வாங்க தம்பி அப்படின்னு சொல்லி மலைப்பிரதேசம் அப்படின்றது வந்துட்டு நல்ல உதாரணம் வந்து பாருங்க. எங்கே அம்மா அக்கா நான் எங்க இங்க ஜெர்மன்ல இருந்து சுவிட்சர்லாந்து தனியா போயிட்டு வந்தாங்க ஓடிட்டு. நீங்க பயப்படாங்க. வணக்கம். ஜோதியக்கா எப்படி இருக்குது அந்த ஜெர்மன் வாழ்க்கை? வணக்கம். என்ன மாதிரி ஒரு மாசம் இருக்கிட்ட இல்ல நிக்கிறோம்பா இது இல்லையா? அச்சோ நான் அங்க எதிர்பார்த்தோம். அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. ஸோ இப்போ வந்து எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜெர்மனில் டோட்மனில் இருந்து நாங்கள் இப்போ பூபெட்ரா என்ன அதான் பேர் பூபெட்ரான்ற இடத்துக்கு வந்துட்டு போயிட்டுருக்கேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய எங்களோட வீடியோ பார்க்குற ஒரு கொஞ்சம் உசுர்கள்னு சொல்லலாம் வந்து ஸோ வந்துட்டு அழைச்சிருந்தாங்க எங்களை பார்க்கும்படியாக வந்து வர சொல்லி. இப்போ நான் வந்து 6 மணிக்கு வர்றேன் அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒஸ்னாப்ரூக் போயிட்டு மறுபடியுமாக நாங்கள் டோட்மண்டுக்கு வந்து வர கொஞ்சம் லேட் ஆகிட்டு. சொன்னால் இடையில வந்து பயங்கரமான ஒரு ட்ராஃபிக்கில் வந்துட்டு மாட்டினால ஒரு 2 ஹவர்ஸ் எங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக வந்துட்டு போயிட்டுது. ஸோ இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க கால் பண்ணும்போது நான் சொல்லியிருந்தேன், நான் சொன்னதை செய்வேன், கட்டாயம் வருவேன். பட் வந்துட்டு டைமிங் தான் கொஞ்சம் இஷ்யூவாக போச்சு, மன்னிச்சு கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி. உங்களுக்கு தெரியும் யூரோப்பை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு எல்லாருமே வந்து டைமிங்கை வந்துட்டு பக்காவாக வந்துட்டு கீப் பண்ணுவாங்க. ஈவன் நாங்களுமே அப்படி தான் செய்யணும். பட் நாங்கள் போகிற இடங்களில் என்ன சொல்கிறது, எங்களோட பழகிறவங்க வந்துட்டு ஒரு தடவை தான் இப்போ எங்களை பார்க்கலாம் அப்படின்றக்காண்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னொரு தடவையும் பார்க்கலாம். பட் நாங்கள் திருப்பி இங்கே வரணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் அவங்க வந்துட்டு ஸ்ரீலங்காவுக்கு வரணும். ஸோ அப்படியே டைமில் வந்துட்டு வரும்போது ஒரு கொஞ்சம் டைம் கூட ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு போகலாமே கிருஷ்ணா அப்படின்ற அடிப்படையில் கதைச்சிட்ருக்கிற வந்துட்டு நேரம் போகிறதுமே வந்து தெரியுதில்ல. ஸோ அதால் வந்துட்டு ஒன்றும் செய்யவுமே இயலாது. அதாவது எங்களை பொறுத்த வரைக்கும் டைம் சொல்கிறது அப்படின்றதும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் நாங்கள் கொஞ்சம் ஏர்லியாக ஃபோன் பண்ணியிருந்தாங்க. பட் வந்துட்டு டைம் ஆகிட்டுது. ஸோ வந்துட்டு ஊருக்கு போகிறதுக்கு இன்னும் சில நாட்களே இருக்கக்கூடிய இந்த ஒரு டைமில் மறுபடியுமாக நான் வந்து அண்ணாட கார் வந்துட்டு ஓடக்கூடிய மாதிரிக்கான ஒரு சந்தர்ப்பம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாவதாக நான் வந்துட்டு ஓடினதுமே வந்து இந்த கார் தான். ஸோ இந்த கார் ஓடி வீடியோ போட்ட பிறகு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வீடியோ பார்த்ததுலேருந்து நிறைய பேர் வந்து மேலே நல்லா ஓடுறீங்க கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி, நான் போய் சொல்லலை, அவங்களே வந்துட்டு கொமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும், இவன் மெசேஜ் கூட பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கு பிறகு நான் அவங்கள எடுத்து போகும்போதெல்லாம் வந்து அவங்களாவே முன் வந்து நீங்கள் ஓடி பாருங்கள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இல்லைன்னு சொன்னால் நான் கேட்டால் கூட வந்துட்டு டக்குன்னு வந்துட்டு கீயை தந்துடுவாங்க. ஸோ அவ்வளோ ஒரு நம்பிக்கை வந்துட்டு நான் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு ஓடினதை பார்த்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு மாதம் வந்து நான் எல்லா இடமும் கொஞ்சம் கொஞ்சமாக ஓடி பழகி வந்து உண்மையிலேயே இன்றைக்கு வந்துட்டு ஓடுறதுக்கும் நான் முதல் நாள் ஓடுறதுக்கும் வந்துட்டு நிறைய வித்தியாசங்களை வந்து நான் உணர்றேன். லைக் வந்து எங்களோட ஊரில் ஓடுற மாதிரியே வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வீடியோவில் கூட வந்துட்டு காய்ச்சிட்டு ஈஸியாக வந்துட்டு போகக்கூடிய மாதிரி இருக்குது. அந்த வகையில் நாம் இங்கே கவனிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் மெயினாக ஸ்பீட் லிமிட்டை வந்துட்டு பார்க்கணுமேனு சொன்னால் இங்கே வந்துட்டு போலீஸ் வந்து மேனுவலாக நின்று பார்க்குறது இல்லை. ஸோ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கேமராக்கள் வந்துட்டு வச்சுருப்பாங்க. ஸோ வந்துட்டு அடித்தா ஃபைன். ஸோ அதால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்துட்டு இருக்கணும். அதர்வைஸ் வந்து நாங்கள் நார்மலாக ஓடிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னாலே வந்து ஓகே. ஸோ அந்த மாதிரிக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ பூபெட்ரால் அப்படின்ற இடத்துக்கு வந்துட்டு போகிறோம். ஸோ அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் ஒரு மலை பிரதேசம் மாதிரி சில விஷயங்களுக்கு வந்துட்டு ஃபேமஸ். பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கேயுமே வந்து ஒரு சில டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி வந்துட்டு இருக்குது. ஸோ என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத நான் அங்கே போயிட்டு அவங்களோட சேர்ந்து நான் கதைச்சி உங்களுக்கு காட்டுறேன். சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பூபெட்ராவில் வந்து பார்க்கக்கூடிய ஒரு மெயினான விஷயமா இருக்குது என்னென்னு சொன்னால் இந்த தலகுகளாக வந்து போகக்கூடிய ஒரு ட்ரெயின் என்று சொல்லி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது ட்ரெயின் வந்து தலகுகளாக வந்துட்டு போகும். நான் இப்போ போய் டைம் இருந்தால் வந்துட்டு அதை காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்க வந்து
இந்த தொங்கு, அதாவது வந்துட்டு என்ன சொல்கிறேன், என்னென்னு சொல்கிறேன், என்ன பேர் என்னது, தலகுலா போகிற ட்ரெயின் வந்துட்டு இருக்குது அங்கே. ஸோ வந்துட்டு அதையுமே காட்டி அதில் போக முடியுமான்னு சொன்னால் அதுலேயுமே வந்து போகலாம். பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இப்போ அவுட்டோபானில் வந்து, அதாவது ஹைவேல நல்ல ஸ்பீடாக வந்துட்டு ஓடிட்டு வந்தாங்க. இப்போ கொஞ்சம் வந்து இதுவும் அவுட்டோபான் தானே, என்ன இல்லையா ஏன்னா, ஆனால் ஸ்பீட் லிமிட் வந்து கொஞ்சம் 100 கொடுத்துருக்காங்க. உண்மையிலே வந்து ஜெர்மன் தான் வந்து இந்த பாதைக்கு வந்துட்டு, அதாவது ஹைவேக்கு வந்துட்டு ஜெர்மன் தான் பெஸ்ட் கண்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம். சொன்னால் இங்கே உள்ள கார்களை வந்து மேக்ஸிமம் நாங்கள் யூட்டிலைஸ் பண்ணி ஓடக்கூடிய மாதிரி இருக்கும். வந்துட்டு ஹைவே அன்லிமிட்டெட் ஸ்பீட் வந்துட்டு கொடுத்துருக்காங்க ஜெர்மனில். அந்த வகையில் சும்மா பிச்சரிஞ்சுட்டு போகலாம். ஈவன் வந்து 200 250 கூட வந்துட்டு போகலாம். அது உங்களோட காருன்ற கண்டிஷனை பொறுத்து. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மெயினாக எனக்கு கால் பண்ணது வந்துட்டு பூப்பெட்ராலேருந்து ஒரு அக்கா ஒருத்தங்க வந்து, அதுவும் அவங்களோட மகனுக்கு வந்துட்டு இன்றைய தினம் பர்த்டே ரைட். அப்போ வந்துட்டு பர்த்டேக்கும் வாங்க தம்பி அப்படின்னு சொல்லி, அப்போ ஆள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட எங்கிட்ட மெல்லாவி மாதிரி. அதாவது ஒரு விஷயம் நான் சொல்லிட்டேன்னு சொன்னால் அதை கடற்கண்டு மெட்டாக்களுக்கு வந்து அதை சொல்லிடுமென்னு நினைக்கிறேன். அப்போ வந்துட்டு நான் வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லி தன் ஃப்ரெண்டுக்கு சொல்லியிருக்கா. ஸோ அவங்களோட ஃப்ரெண்ட் போயிட்டு வந்துட்டு இன்னும் ஒரு ஆக்களுக்கு சொல்லி வந்து, அந்த மாதிரி நிறைய பேர் வந்துட்டு பூப்பெட்ராலேருந்து எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க. உங்களுக்காண்டி நாங்கள் வெயிட் பண்ணுறோம் கிருஷ்ணா, ப்ளீஸ் வந்து எங்களையும் வந்து சந்திங்க அப்படின்னு சொல்லி அந்த அடிப்படையில் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். அவங்க வந்து வீடியோவில் வருவாங்களா இல்லையா அப்படின்றது வந்து எனக்கு தெரியாது. பட் வந்து வந்தாங்க அப்படின்னு சொன்னால் நான் வந்து காட்டுவேன். வரல அப்படின்னு சொன்னால் வந்துட்டு நம்ம ஜஸ்ட் வந்து கதைச்சிட்டு போன மாதிரிக்கே வந்துட்டு முடிச்சு கொள்ளலாம். ஸோ அந்த அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போயுமே எங்களோட அன்பான உறவுகளில் ஒருத்தவங்களை வந்துட்டு சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நம்ம போய்கொண்டிருக்கோம். ஸோ வந்துட்டு அங்கே போயிட்டு அவங்க கண்டிப்பாக ஒரு விருந்து ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. இப்போ போன இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பீட்சா சாப்பிட்டால வந்துட்டு பசிக்கையில் இருந்தாலும் அவங்க செஞ்சு வச்சுருக்கக்கூடிய அந்த சாப்பாடையும் நாங்கள் கொஞ்சம் வந்து லேட்டாக சாப்பிடலாம். அதே நேரம் அவங்களோட ஒரு அன்பு எங்களை குறித்து எவ்வளவு தூரம் இருக்குது அப்படின்றதையும் வந்துட்டு பார்க்கலாம். ஸோ எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு முன்னும் எங்களுடைய சேனலுக்கு யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வந்துருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து பார்த்தீங்க சொன்னால், உண்மையிலேயே எடுக்கிற எல்லாரும் வந்து எனக்கு கேட்குறது, என்ன கிருஷ்ணா நீங்கள் வந்து பயங்கரமாக கறந்து போயிட்டீங்க அப்படின்னு சொன்னால், அப்போ அதுக்கு ஒரு சில பேர் வந்து சொல்கிறது வந்து எனக்கு சப்போர்ட்டாக அப்படின்னு சொன்னால், கொமனா யூரோப்புக்கு வந்தால் ஸ்டார்ட்டில் கறந்து ஒரு 2-3 மாதம் போகத்தான் வந்துட்டு வலிப்பாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் உண்மையான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் வந்துட்டு ஸோ வந்துட்டு ஸ்ரீலங்காவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம க்ரீம் ஒன்று வந்துட்டு யூஸ் பண்ணுறேன் நான் வந்து. ஸோ அந்த க்ரீமை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வரக்குள்ளே வந்துட்டு விட்டுட்டு வந்துட்டேன். ஸோ அதுதான் வந்து மெயினான ரீசன் வந்து பயங்கரமாக கறந்துட்டேன். அது போக இங்கேயுமே வந்து கொஞ்சம் இந்த வெதருமே ஒரு ரீசன் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ கொஞ்சம் ரோட்டு முன்னுக்கு வரபடியாக ஒரு கொஞ்சம் அவதானமாக செயற்பட்டு இந்த இடத்துல வந்து நாங்கள் ரோட்டு மாற வேண்டி இருக்குது பார்த்தீங்கன்னு சொன்னால் ரைட் சைடுக்கு. ஸோ முன்னு பாருங்கள் இந்த இடத்த. ஸோ மலைப்பிரதேசம் அப்படின்றது வந்துட்டு நல்ல உதாரணம் வந்து பாருங்க. ஸோ நாங்கள் இதில் ஹவுஸ் ஸ்பாட் எடுக்கணும் என்ன அதாவது ஹவுஸ் ஸ்பாட்ன்றது வந்து ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸிட் அந்த மாதிரிக்கு வந்துட்டு, அதாவது டொச்சில் வந்து ஹவுஸ் ஸ்பாட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் காரே சொல்லுது ஒரு புது டிரைவராக இருந்தால் நல்லா ஓடுறாரு அப்படின்னு சொல்லி டொச்சில் என்ன. ஸோ போகலாம், அந்த சிக்னல் விழுந்துட்டு வந்து 50 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகணும். ஸோ இந்த இடங்கள் தான் சரியான கவனமாக இருக்கும். இந்த ரோட் தானே. ஸோ இதுவே நான் முதல் தரம் ஓடும் போதுன்னு சொன்னால் சரி என்ன. ஸோ அந்த ஏரியாவுக்கே வந்துட்டோமா, கடவுளே அந்த ஏரியாவுக்கே வந்துட்டோமா. அப்போ அது கிட்ட தானே இருக்கிறாங்க அவ்வளோ கரெக்டாக. தலைகளை ஆக்களும் தலைகளை இருந்து வருவா இல்லை அப்படியே தானே. அப்போ அந்த வீட்டிலங்க இந்த ரோட்டு திருமணம் போலண்ணா. இதில் பார்க் பண்ணிட்டு கால் பண்ணிட்டா, இதில் பார்க் பண்ணலாமா, சைக்கிள் பார்க் போடுறது சொன்னல. Bitte in 150 Metern am Ende der Straße rechts abbiegen und sofort wieder rechts abbiegen. போகணுமே நான் கொஞ்சம் டிரைவிங் முன்னேற்றம் இருக்குதா இல்லையாண்ணா நீங்கள் சொல்லுங்க. இருக்குதா. தேங்க்யூ. கோடி பாவம் உண்மைக்கு அவங்க பார்த்து அந்த கவர் போட்ட மாதிரி தான் பார்த்து கண்கள் பூட்டி இருப்பேன் நீ வருவாய் என. எங்கேயாப்பா இப்படி சொன்ன மாதிரி அதுக்கப்புறம் கோலே காணில
மலையாண்டு தெரியுது வீடு இருக்கிற விதங்களை பார்க்க. ஹலோ ஹலோ, ஓ என்ன கோலை காணையில் அதுக்கு பிறகு நீங்க இவ்வளவு பேக்காடி கொண்டிருக்கிறீங்களா? அதான் காணையில கீழே விடையில கடவுளை இப்படி கேட்க கூட நீங்க பாத்தீங்களே. அப்ப நான் திரும்பி போறேன். அப்ப எனக்கு தெளிவா அடிச்சு கொண்டே இருக்கிறாங்க. என்ன செய்யறக்கா இங்க நான் வந்துட்டேன் கிட்ட. மற்ற நீங்க அவங்கள்ட்ட சொன்னீங்களா நான் வீடியோஸ் யாரும் சரி வருவாங்கன்னு சொன்னா அவங்க வரக்கூடியவங்க வரலாம், இல்லைன்னு சொன்னா வில்லத்தீங்க சொன்னீங்களா வீடியோ எடுக்கிறவங்க வருவா, இப்ப என்ன வருவா, பிரச்சனை இல்லை, வாங்க. ஓகே நான் அதையும் டைப் பண்ணி கொண்டாந்துருக்கிறேன், வீடியோ எடுப்பினமா. ஓகே அப்ப சொன்ன வாரன் அடிக்கிறாங்க. நாங்க நீங்க சாப்பிடுவோமா இல்ல? நோ, நான் வந்துட்டேன், போவோம். அப்படியே வாங்க, நீங்க போயிட்டு அவங்கள்ட்ட போயிட்டு நான் இரவுக்கு உங்களோட விட்டு அனுக்க போறோம். நாங்க ஆறுதலா கதைக்கலாம் சரி சரிதா, நீங்க வெளியில வாங்க, நான் வந்துட்டேன். அட்ரஸ் சரியா தான் அடிச்சீங்களேன். இதா 50யா நம்பரா? ஸோ அதில் முன்னு கூடடா பெருமையாக இருக்கும் ஒன்றாக்கிறேன். நீங்கள் பழக்கிறேன் நினைக்கிறேன். இப்போ எவ்வளோ தூரம் ஓடிட்டு வந்துட்டேன். அங்கே 150 160 கிலோமீட்டர் ஓடிட்டு வந்துட்டேன். இப்போ நாங்கள் அக்காவை கூட்டிகிட்டு அவங்க வெயிட் பண்ணுறாங்கல்ல, அவங்களோட வீட்டை போயிட்டு பிறகு இவங்கள விட்டு இருந்து கதைக்கலாம். என்ன கிருஷ்ணா எங்களுக்கு சம்பாதி தந்த பெரிய சொத்து என்ன தெரியுமா மிஸ்டர் சுமன்? முந்திரிய பழ தோட்டத்துக்குள் முந்திரிய பழ வேட்டை. முந்திரிய பழ தோட்டத்துக்கு முந்திரிய பழம் வேட்டையாதான். இந்த ஆண்டிக்கு கிருஷ்ணாவால் எவ்வளவு லவ்ஸு கொடுத்து வச்சோம். ஒரு ஆளுக்கு யூடியூப்ல உள்ள முழு வீடியோலிங்கே எனக்கு அனுப்பும் டெய்லி. தம்பி, நீங்கள் எங்களை சந்தித்தமைக்கு மிக்க நன்றி. மேலும் ஜெர்மன் அண்ணாக்களுக்கு பெரிய நன்றி. அது எங்களோட வெற்றி பின்னால் மாதிரி உதவி செய்யக்கூடிய அண்ணாக்கள் தான் அவங்க மென்ஷன் பண்றாங்க. ஸோ பார்ப்போம் நோ 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 யூ கம் நோ நோ யூ கம் ஹியர். ஓகே வாங்க, நீங்க கீழே வாங்க. கார் பார்க் இல்ல, விளையாடி கொண்டிருக்கிறீங்க. யா மகனை விடுங்க ஃபர்ஸ்ட்டுக்கு. மகன் முன்னால நீங்க பின்னாலே. ரோட்டோட இருக்கேன் சின்ன பிள்ளைங்க ஓடிச்சுன்னா சரி தட்டி விட்டு போயிடலாம். அப்படி ஹைபிரிட் தானே. என்னன்னா எவ்வளோ கிலோமீட்டர் பேட்டரி ஓடும் அப்படியா? இல்லாட்டி 50 மட்டும் பேட்டரி ஓடும் என்ன? ஓகே. ஸோ என்ன கேட்ட வணக்கம். எங்கேயா அம்மா? யார் வாரன்னு சொன்னதா? யார வாரன்னு சொன்னவங்களா? Deutsch katakan. Sie hatte gesagt, jemand kommt vorbei gleich. Jemand kommt vorbei? Ja. Stopp meine Mutter. நீங்க சொல்லுங்கன்னா அங்க ஒரு கொஞ்சம் பேர் வெயிட் பண்றாங்கல்ல, அவங்க வீட்டை போயிட்டு வருவோம். Jemand wartet auf andere Hause, deswegen die wollen schnell fahren. So, sag dann rasch meine Mutter. Ja, die soll schnell kommen. அம்மாட்ட கேட்டு இருப்பாங்கம்மா. அம்மா வரவா? ஹலோ, அங்க போயிட்டு வரோம். யார் அக்கா? எங்க இருக்கிற இப்பவா? இப்ப என்னத்துல போறது? இதுல ஒண்ணுமே இல்லாட்டி அவாட கார் கொண்டு வா. அவ எத்தனை பேர் வர்றாங்க? ஓகே. அக்கா காடி இங்க எங்க நிக்கிறாங்க? எங்க நிக்கிறா? அந்த ட்ரெயின் போகுது உலக தலகல சத்தானுக்கு. ஹலோ போபிஸ்து. 10 நிமிஷத்துல வரேன். 10 நிமிஷம் கூட்டிட்டு நாங்க எவ்வளவு தூரத்துல இருந்து வந்துட்டோம்? யா நான் ஒரு 10 கிலோமீட்டர் கங்காலையில இருக்கிறேன். வாரன் டக்கண்டு வரேன். ஓகே வாங்க. ஓகே 10 நிமிஷத்துல நிப்பேனா? யா ஓகே ஓகே. இதுல விடலாமா? அதால எங்க
ஆ திருப்பிட்டு வேறடா அப்புறம் போய். ஓகே அப்போ நீங்கள் போங்க, நாங்கள் திருப்பி விட்டுட்டு வரோம். எங்கே விடட்டா? எங்கே வர்றது? அவன் என்ன உள்ளு கூட்டிட்டு போய் நிற்கிறா? ஐயா நாங்கள் எப்படி செய்வோம்? உள்ளுக்கு தான் அவள் கூட்டிட்டு போய் நிற்கிறா. நம்ம பிறகு வந்து இங்கே தானே வரப்போகிறோம். ஸோ இப்போ உள்ளுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் அங்கட கார்லேயே போகலாம். அதுதான் அதுதான் யா. வணக்கம். அதுல ஐயா பட் இப்போ அவள் வந்துடுவாள்ல. ஸோ போகணும் இல்லை இல்லை நாங்கள் இதில் வந்து பெட்டியால் பார்க்க பண்ணால் அவள் வந்துடுவா. போகணும். அப்போ நாங்கள் போயிட்டு வந்து இங்கே தானே வரப்போகிறோம் திருப்பி. ஸோ அதால் அவசரம் இல்லை தானே, போயிட்டு வருவோம். என்ன 5 மினிட்ல வந்துடுவானே. நிப்பாட்டு நான் இதுக்குள்ளே நிற்பேன். இல்லாட்டி கண்ணாடி லாக் பண்ணி இறங்கி நிற்போம். இறங்கி நிற்பேன். இறங்கி நிற்கல, இதில் பார்க்க பண்ணிடலாம். இல்லை இறங்கி நிற்பேன். ஓகே சரியா? என்ன மாதிரி சும்மா இருக்கீங்களா? நாங்கள் சொன்ன டைமுக்கு வேறையெல்லாம் போயிட்டு ஒஸ்னாபுருக்கு போனாங்க. அப்போ போனால் நார்மலாக இந்த டைம் 6 மணி 6:30க்கு இங்கே வந்திருக்கலாம். பயங்கர டிராஃபிக், மழையால மாட்டிட்டேன். மற்றது இன்றைக்கு லீவ் நாள். அப்போ இன்றைக்கும் லீவ் இல்லைண்ணா? வேலை நாளாண்டா அந்த ஈவினிங் டைமுக்கு ஸ்டாப் வருது. ஓகே அப்போ இதில் என்ன மேலையா கீழையா இருக்கீங்க? எனக்கு கீழே வேற யாருமா? ஓகே அப்போ எங்க மகனுங்க சின்னவர் நிக்கிறே மற்ற பர்த்டேக்காரங்க போயிட்டு கூட்டிட்டு போயிட்டாங்க. போயிட்டு நீங்க வீட்டோட செலிப்ரேட் பண்ண இல்லையா? நாங்கள் சனிக்கிழமை இது பண்ணுவோம். செய்ய போறீங்களா? கூப்பிட்டு ஓகே இது பண்ணுவோம். இங்கே பேர் வர்றான். இப்போ நீங்க நேற்று காய்ச்சிங்க ஒரு அக்கா உண்டு, ஒரு குண்டக்காரா. அவ வருதாம்மா. ஆனா அண்ணா அவ அங்கட வீடியோ பாக்குறதுல அவங்க தெரியவும் மாட்டேன். இவ வந்தவா கோத்துல அப்புறம் வரங்க. ஓ ஆனா நல்ல அக்கா ஒரு ஆள். அவாவுக்கு இவ வந்து என்ன நேற்று தான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சது. இவன் அக்கா சீஸ்ல இருக்கிறா, அவாவு கூட வீடியோ பாக்குறதாகும். உங்களோட வாட அக்காவா? அக்கா. மற்றது உங்களுக்கு என்ன முறை மச்சாரா? இல்ல இல்ல நோ உங்களோட வைஃப் அக்காண்டா என்ன முறை? மச்சான் தானே. ஓகே மற்றது இப்போ 1 வருஷம் 1.5 வருஷம் ஆகும். பரிசுக்கு ஒரு ஆள் வந்துட்டு நொண்ட விட்டு தங்கை ஆன்டின்ற மகள், அவாவும் உங்களோட வீடியோ ஆகும். இதுல நிக்கணும் கனெக்ஷன்ல நிக்கணும். உங்களுக்கு குளிர இல்லையா? பழகிட்டா ஆஞ்சலோட சேர்த்தோட நிக்கிறேன். உங்களுக்கு என்ன மாதிரி? என்ன பழகிட்டா? லைட்டா குளிருமா போட? இது கொஞ்சம் உயரம் என்ன மற்ற இடங்கள். அப்ப நாங்க உள்ளு போய் நிப்போம். ஸோ உள்ளு போயில ஹார் விட்டு போயிடல. யா அவங்க வரட்டும். எங்க ஜோதியை காணல? எங்க எரியுது ஜோதி? ஸோ ஜோதி அங்க எரியுதா? ஆனா எத்தனையோ தெரிஞ்சவங்க விலைக்குள்ள தெரியாத ஜோதி தான் இன்றைக்கு எங்களுக்கு சப்போர்ட் பண்றா. ஸோ டிக்குவான் நைஸ். மனுவலா ஓட்டோவா? மனுவல் அப்பா. அப்ப நீங்க வாங்க இதுல. ஹலோ வணக்கம். இது எந்த சிட்டி கார்? இது மெட்மன். எந்த சிட்டி? மெட்மன். இங்க ஒரு சின்ன சிட்டி. ஒரு நாளைக்கு இதுக்கு எவ்வளவு வாடகை? இது வாடகை இல்லை, இந்த சொந்த கார். அது உங்கள்ட்ட இந்த வரணும்னா சும்மா அப்படி கேட்டு பாருங்க. இதான் நம்மட இதே கார் தானே? இது 7 சீட். இது 7 சீட். இது 7 சீட்டா? இது 7 சீட் அண்ணா. யா அதுல போமன் தம்பி வாங்களோட வா. யா நம்ம அதுல போகலாம் 5 பேரும். என்ன ஏன் அதுல போகலாம்? எந்த பக்கம் போகணும்? புஷ் ஸ்டார்ட் பட்டன் இருக்குதுல்ல? ஸோ இதுக்கு இல்லை இருக்குதுல்ல மாடலுக்கு. சரியா அட்ரஸா பின்னால் வருது தான் தீம். ஸோ பரவாயில்ல. ஜோதியக்கா கடன் டிரைவர் உள்ளது.
Straße. தம்பி இந்த இது பின்னுகள் சொல்லுங்க. நீங்க இந்த ஏத்தத்தால போய் அவுட்டோபான் இருக்கு. நீங்க இந்த ஏத்தத்துக்குள்ள வச்சிட்டீங்கன்னா காரை அக்கண்டா அப்படி அள்ளி அழைச்சிட்டு வந்து நீங்க இந்த ஏத்தத்துக்கு இந்த இந்த ப்ளூ கலர் கார் போற பயணி பின்னாடி இருக்கும். அதுக்கு ஓட்டா அதுக்குள்ள போகும். ஓகே. உங்களுக்கு பார்த்து தெரியுமோ? கொஞ்சோண்டு தெரியும். அப்ப வெளிட் போட இல்ல நீங்க 3 பேரும் பெல்ட் போடுவோம். நீங்க 3 பேரும் வெளியே போகலாம். 400 Metern am Ende der Straße links abbiegen und danach rechts abbiegen. வெளியிட்ட போடுங்க. நாங்கள் கதைக்கிறதோட குங்குங்கன்றாங்க கூட. யாராப்பா பெல்ட் போடல இன்னும்? தம்பி நேர போங்க தம்பி. இல்ல அவ சொல்றேன்ற அப்புறம் நீங்க நெவிய பத்த போறோம். இல்ல அவ சொல்றேன் செய்யதான் போகுது. நவீன் சரியாதான் போகுது. இதுல இந்த ஐஎம்எஸ் பாஸ் இந்த ரோடா அப்படியா? வலப்பக்கம். வலது பக்கம் எத்தனை ஓடும் இந்த தலைகள் ஆடுறது? வேறு ஆக்களும் தலைகள் இருந்து ஒரு அப்ப அப்ப என்ன அது ரெயின் தலைகள் ஆடுது? திரும்பியும் நீங்க வலது பக்கம் ஏன் அப்ப அது வில்லாங்க தலைகள் ஆடுது? அதுங்க உலக அதிசயத்தில் ஒன்று. உண்மையாவா? என்ன நினைக்கிறேன் நீங்க எழுதிருக்கீங்க போல அதிசயம். உண்மையிலேயே தான். நீங்க வேற இடம் இல்லையா? நீங்க பாருங்க. உலக அதிசயம் என்ன இப்ப நீங்க எழுதி வச்சுக்கிறீங்களா? என்ன வேற என்ன எழுதி வச்சுக்கீங்க? பூப்பட்டாலுக்கா முழுக்க கிடையாது போலக்கா? நான் பூப்பட்டால் இல்லை, எனக்கு தெரியாது. நீங்க பூப்பட்டா இல்லையா? நான் பூப்பட்டால் இல்லை, நான் மெட்னா. இங்க தமிழ் வாசிகள் எப்படியாக்கா? பரவாயில்ல இருக்குறேன். எந்த நபி எனக்கு விளங்குற டச்சுலாம் சொல்லும். உங்களுக்கு இவ்வளோ அடைச்சு விளங்குதோ? என்ன சொல்லுதண்டு விளங்குதோ? போபிஸ்டு எனக்கு சிரிப்பு. போபிஸ்டு நானே என்ன போபிஸ்டு வந்துறாருன்னு தான். அப்புறம் பொங்க நிக்கிறீங்கடா என்ன தமிழ்ல கேக்குற? அப்புறம் நான் யா என்ன குதிரை ஐயா? இடது பக்கம் ஐயா. நீங்க ஸ்ரீலங்காவுக்கு வந்தோக்கா ஓடுங்க பாப்பமாக்கா. ஒரு மாசத்துல எப்படி? நான் அதான் சொன்னேன் அந்த ரோட்டு போல வைக்கிண்டு. இதால போகலாம், பிரச்சனை இல்லை. எனக்கு சந்தேகம் உண்டு. அது கீழ்பாகாட்டமே கிடந்தது. அக்கா நான் இங்க ஜெர்மன்ல இருந்து சுவிட்சர்லாந்து தனியா போயிட்டு வந்தாங்க ஓடிட்டு. நீங்க பயப்படாங்க. யா ஆனா என்ன நான் தனியா தான் போனேன். ஏன் அவ்வளோ தூரம் பயப்படுறீங்க? டோன்ட் வரி, பி ஹாப்பி. உண்மையாவா? நீங்க கட்டிட்டீங்களா? அதுதானே விளையாடுறீங்க. ஆனா இதுல நெவி காட்டுறமையே போவா இல்ல 3 கிலோமீட்டர் கொஞ்சம் மணியமா கூட்டிட்டு வேஸ்ட். சரி பரவாயில்ல கொஞ்சம் தான். யாரு அக்கா உங்களுக்கு என்ன பேர் அக்கா? சிந்தாமணி. உங்களுக்கு அதான் பேர். ஓகே. வாட்ஸ்அப்ல அப்படிதான் காட்டுது. யா சிந்தாமணி. இந்த பூபட்டா சிந்தாமணி. இப்ப அவங்கள உங்களுக்கு எப்படி பழக்கம்? எது இவங்களா? ஓ ஓகே.
வயிற்றுல வச்சுட்டு ஒரு மீன் கடைக்கு நாங்க வந்து நாங்க சொல்லி ஏன் பயத்தை வச்சுட்டா வீட்டை வச்சுட்டு வந்துக்கலாம் வச்சுட்டு தான் வர விரும்புவா வந்துச்சுன்னு அதை நான் மீன் கடை தேடி கொண்டு வரேன் இவ அங்க ரெண்டு இங்க கீரை இருக்கு மீன் இருக்குன்னு காட்டி தெரியா தவுண்டு நின்று வா நாங்க தான் கார்ல வந்து தேடி கொண்டு இருந்தாங்க இவ பக்கத்துல இருந்தாங்க கிட்ட உள்ள இடத்துல இவேன் இடத்துல அதுல இருந்தா நீ வளர்ந்த சரி அதுல வந்து காலம் குப்பை கொட்டி கொண்டு இருக்கிற ஒரு மாதிரி 22 வருஷம் 22 வருஷமா வந்து 24 25 தம்பிக்கு எத்தனை வயசையா சின்னவனுக்கு 14 In einem Kilometer rechts. சின்னவனையக்கா விட மாட்டீங்களா கார் வந்து ஏன் போன்ல போறீங்களா எனக்கும் 3 ஆம்பளை பிள்ளைங்க மூன்று ஆம்பளை பிள்ளைங்க ஓகே கடைசியா இப்ப 9 வயசு படிகளுக்கு எடுக்கலாம் தான் என்ன சிக்னல் Bitte in 300. இன்னும் 15 கிலோமீட்டர் இந்த ரோட்டால மாறி விட்டாலே சுத்துறோம் இல்லையா இப்ப நான் அந்த பூப்பற்ற அந்த ரெக்குக்கு விடணும் அந்த ரேக்கிங் அந்த ப்ளூ கலர் போட்டுக்கு விட்டீங்க 46 ப்ளூ கலர் ஐயா 46 யா ஒயிட் கார் போகுது யா அதோட ஸோ அங்க எத்தனை பேர் நிற்கிறாங்களா மக்கா அவங்கள ஜோதியக்கா அவங்களுக்கு தெரியுமா எனக்கு சும்மா கண்டு தெரியுமே தவிர பெருசா தெரியாது வெளியில தெரியும் இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மற்றபடி தெரியாது நானும் மூல வேண்டாம் ஃபர்ஸ்ட் டைம் தான் அவங்கள விடுவாங்க நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாருங்களா ஸோ தானாச்சு இந்த கூட்டம் வந்த மாதிரி ஓகே உங்களுக்கு உங்களோட நாங்களும் திரியணும்னு இந்த தலையில எழுதி இருக்கு ஆளை தெரியுதா ஆளை வடிவா காட்டுங்கோ எனக்கு அடி உழைக்கலாம் சேர்த்து அடி உழோடு தெரியுங்களா எனக்கு பிரச்சனை இல்லை நீங்க நல்லா போடுங்க நாக்கள் புதுசா எங்க நாட்டுல இருந்து வந்த இன்னைக்குல சந்திக்க ஒரு இது தான் நீங்க இந்த வீடியோல வந்துட்டு போனா அப்புறம் தெரியும் நிறைய பேர் நான் இது இங்க நின்று போறேன்டா வந்த ஜோதியக்கா உடுப்பெல்லாம் கொண்டு எல்லாம் கொண்டா வந்த இவா நமக்கு சப்போர்ட் பண்ணலான்டா அப்புறம் எனக்கு ஐடியா இல்ல நான் சப்போர்ட் இவா சிந்தாமணியா யா அதுதான் எனக்கு சிந்தாமணி ஒரு சின்ன புள்ள நான் பரவாயில்ல மூத்த பிள்ளைய கல்யாணம் கட்டுற வயசுக்கு வந்துட்டு சிந்தாமணி வந்து 10 சிந்தாமணி வந்து உடனே இருட்டு காட்டதுக்குள்ள ஒளிச்சிருக்குது சிந்தாமணி யா இந்த சிந்தாமணியை பிடிச்சிட்டாங்க வெளியில விட ஒழுப்பு இவனுக்கு மட்டும் என்னடா கேமரா அடிக்காதா என்ன இந்த டனல்யா எது ஹெண்டியோ அது தான் டிசம்பர் வந்து இந்த பர்த்டேயோட வந்து ஃபிளாஷ் போட்டா காட்டாது வடிவா தெரியாது டனல் நீங்க ஓடும் பெட்ரோல் செட் காட்டுற மாதிரி எவ்வளவு கிலோமீட்டர் தூரத்துல இருக்கேன்டா அது இல்ல கிட்ட கிட்ட வேற வேற சொல்லிக்கொண்டே வரும் 50 மீட்டர் 10 மீட்டர் 20 மீட்டர் அப்படியே ரெட்ல ஜோதியக்கா எப்படி இருக்குது அந்த ஜெர்மன் வாழ்க்கை என்ன சொல்றது மெஷின் மாதிரி போய்க்கோ அண்ணா அந்த முன்னுக்கு வர பிளேஸை காட்டுங்கண்ணா அந்த கொஞ்சம் இந்த பள்ளத்துக்கு விழுகிற மாதிரி கிடக்கு வந்து கொஞ்சம் இது மேடு மாதிரி தெரியுது லைக் இது கொஞ்சம் மலை பிரதேசம் யா 50 இருக்குதா கேமரா இருக்குதா போடுங்க 50 இல்ல அது கேமரா இருந்தா ஸ்பீட் லிமிட் ஓகே தானே 80 தானே இது அது குறையத்தானே ஓடுது 70 ஓகே ஓகே நீங்க போங்க இப்ப இல்ல போயிட்டு எங்க அப்ப கேமரா வெளியில உள்ள சைட்ல உள்ள வேற ரோட்ல இருந்தாலும் இழுத்து காட்டு சைட்ல உள்ளதெல்லாம் எல்லாரும் எங்கடா போன்ல இருக்க கேமரா காட்டுது எழுத்து இல்ல இல்லையா இது சிந்தாமணி தண்ணே மாதிரி அவ்வளவு வச்சுக்குது பொடியலையும் பாதுரக்குறான் இல்ல சின்னவன் ஓப்பா யாரு அகர்சன் வாயை திறந்து கதை சோமா இருக்கிறீங்களோ தமிழ்ல கதையடா அப்படியா ஜோதியக்கா சூப்பரா தமிழ்ல கதையடா வைக்கப்படாத உன்னி ஒரு தடவை பிடிச்சிட்டு போயில்ல தம்பி என்ன பேர் ஐயா என்ன பேர் பெருசா சொல்லணும் வாயை திறந்து சொல்லுங்க என்ன பேர் அகர்சன் அகர்ஷன் ஓகே
அக்கா மற்ற 2 படிகளுக்கு என்ன பேர் அக்கா? உங்களை தான் கேட்குறாரு என்ன பேரா மற்ற பிள்ளைகளுக்கு? சிந்தாமணி அக்கா உங்களை தான் கேட்குறேன். மூத்தவனுக்கு ஐஸ்வின், இன்றைக்கு பிறந்த நாள் கிண்ட். என்னக்கா? சும்மா ஹாலிடே விட நார்மலாக வரைக்குள்ள உங்களுக்கு டிக்கெட் பெருசா விலை இல்லை. யா சும்மா ஹாலிடே தான் இல்லை. யா நீங்கள் ஓடுங்க 70லயே போங்க, பிரச்சனை இல்லை. யா கேமரா என்னம்மா? அவர் கோடியில் எந்த கோடியில் அப்படி யாரை பார்த்து கோடியில் புரள்றாரோ இல்ல சிந்தாமணியை பாத்தீங்களா எதுக்கு கதைக்கிறாண்டு? கதைக்க சொல்ல கதைக்காம அந்த காசு கதை மட்டும் அவர் கோடி சொல்றாங்க. இங்கே எந்த கோடி கேட்டுதான் நான் கேட்டுறேன். நான் வீட்டு கோடி வீட்டுல கோடி இருக்குத்தானே, ஊர்ல அப்படித்தானே சொல்றது. என்ன அப்புறம் என்ன? நீங்க ஊர்ல எந்த இடமாக்கா? நான் நீர்வேலி. நீர்வேலியா? என்ன சொல்றேன், உங்களை பார்க்க இந்தியாக்காரனே கிடக்கு. அப்புறம் தம்பியா படிப்பெல்லாம் அப்படி போகுதா? நல்லா போகுதா? குட். நான் உங்களுக்காண்டி தமிழ் பொம்பளை மாதிரி விழுக்கிட்டு வந்தா. மற்றபடி எப்படி விழுக்குறீங்க? காய்ச்சிட்ட சொல்றியா? உண்மையாவா? சீரியஸா தான். தமிழ் பையனை பார்க்க போறோம், தமிழர் மாதிரி விளக்கிட்டு போடா. இனி வெளியில இறங்கலாயிட்டா குளிருமே. நீங்க வந்து அதாவது வந்து ட்ரை பண்ற ஆள் வச்சிருக்க கூடாது இந்த ஆப்ஸ். நாங்க இப்படி பின்னுக்கு இருந்து வச்சிருந்து பார்த்து சொன்னாலும் ஒன்றாப்பா. அதுக்கு ஃபைன் அடிக்க மாட்டான். கணக்கு பேசு. அவ்வளோ அப்படித்தான். நீங்க வலது பக்கம் திருப்பி அங்க காலையில் 5 மீட்டர் கேமராவை அந்த இருக்கு அப்பூஷ். அம்மா பனைமரம் மாதிரி இருக்கிறாப்பா. எடுக்கலாம் தான். என்ன பாத்துடுங்க. பார்த்து தான் எடுக்கணும். அதுக்கு மாட்டிக்குமா மரம்? இல்ல அங்க நேர போறாக்களை தான். நீங்க போய் அங்க ஊருக்கு போய் நினைச்சு ஸ்லிப்பிங் ஓவர் டைமா. எப்படி கொத்தாகும்? திட்டு வேற என்னட்டு கல்லெடுத்து அடிப்பார. உங்களை திட்டு வேற சாணகத்தால எடுத்து தண்டதிலேயே தப்பு வேற. சரிங்களா? இதுதான் தானே. இப்ப இவங்க எடுங்க, உங்களோட பக்கம் விடுங்க பாத்துறோம். ஓகே எஸ் எடுங்க. போலீஸ் ஆயிடுச்சு. 30 சோன் இது. நான் லைசன்ஸ் கொண்டு வரலே. போலீஸ் பிடிச்சா சிக்கவே. இது ஸ்ரீலங்கன் போலீஸ் இல்ல. உள்ளாங்கலே எங்கட ஆகல அவ்வளோ மோசம் இல்ல. ஒன்றும் பண்ணல. அது ஃபைன் அடிச்சு விட்டுருவாங்க. கம்மி இப்ப கால் பண்ணி வெளியில வர சொல்லுங்க ஒரு ஆளு. உங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்க. அக்கா யோதியக்கா கேன் யூ ஸ்பீக் சிங்கள? எனக்கு டிக்கு டிக்கு தண்ணுவா. கொஞ்சம் தெரியும். டிக்கி டிக்கி தண்ணுவா, அவ்வளவுதான் தெரியும். 200 மீட்டர் போகணும். வெளியில நிக்க சொன்னோம். இங்காளி பக்கம் எங்கட சிட்டி வாய்ட்டா விட்டு அந்த வெள்ளக்காரி நிக்காரு. நினைச்சு அவங்க தான் ஆக்குறாங்க. இங்க வந்து கலர் மாறிட்டாங்க. கடுங்கலரா கிடக்கு. அந்த நிக்க தம்பி கிருஷ்ணா வணக்கம். எதுல உங்களா எடுக்கிறியா? சரியா கொள்ளிருங்க பயப்படா கொள்ளிருங்க. நான் கொழுவில கையில பொன் முட்டை பிடிக்கும் வாத்து மாதிரி வச்சிருக்கிறேன் தம்பி. நான் பொண்ணு முட்டை இடும் வாத்து மாதிரி கையில ஏஞ்சி வச்சிருக்கிறேன். உங்களோட மைக்க ஆளுங்க போது விடட்டுமா? உங்களுக்கு ஸ்பெஷல் பிளட்ஸ் தந்திருக்குது. விஏபி பிளட்ஸ் தந்திருக்கிறது. விஏபி இடம். எல்லா வளர்த்தாலே. வணக்கம். என்ன மாதிரி அவர் எங்க ஹாரோடு? ஓகே யா நல்ல சுகம். ஓ பாத்தீங்களா? இப்ப முதல் எல்லாரும் மெல்லி சண்டி இப்ப எல்லாம் ஹருக்கு
மனசு ரொம்ப காயப்படுது. ஜோதியக்கா கருத்துதான்னு சொல்லி என்ன காயப்படுத்துதான், என்ன செய்யற? அது வந்து வீடியோல பார்க்க நல்ல வள்ளியா இருந்தார். அது ஊர்ல இப்பதான் நல்ல மோமல மாறிட்டு. அது இங்க வெதர் இருக்கு, குளிர் வெதர் தானே. ப்ளீச்சிங் பவுடர் போட்டு கழுவுப்பா. நோமல வந்துடுவேன். ஊத்தச்சோடா ஒரு மாதம் கிட்ட நிக்கிறோம். இதுலயா? அச்சோ, நான் அங்க எதிர்பார்த்தோம். ஒஸ்னாபுருக்கு போனாங்க, அங்க போய் பெரிய ஸ்டவ்ல மாட்டிட்டேன். மாட்டிட்டு பயங்கரமா அதுல ஒரு 2.5 மணி போயிட்டு வர பிறகு வந்து அதுல சிந்தாமணியை கண்டு விட்டு வந்து யா. ஸோ அண்ணா ஸ்டாப் பண்ணிட்டு வாங்க, நான் உள்ள போயிட்டு வரோம் யா.